இப்போ நம்ம வாழைப்பழம் வாங்க போனோம். எல்லாருமே வந்து ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்குறாங்க. சரி பக்கத்தில் ஒரு கடைக்கு போனோம். எல்லாருமே ஷார்ட்ஸ் தான் வந்து அதாவது வாழ்க்கையில் கலந்து போன எல்லாமே 30 செகண்டில் ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறாங்க. இதில் இப்போ எலெக்ஷன் நெருங்கும்போது இந்த ஷார்ட்ஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதில் முக்கியமாக சோஷியல் மீடியா. அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனல் கேள்வி, உங்களை எல்லாரையும் உங்களை இல்லை நம்மளையும் சேர்த்தே சொல்லுவோம். பின்னாடி இருக்கிற கலரை சொல்லிட்டு இது வந்து பேக்ரவுண்ட் கலர் 200 ஊப்பி 2000 ஊப்பிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி பார்த்துக்கிறீங்க? இந்த கலரில் தான் விற்குது, அதனால் நீங்கள் அந்த கலரை வாங்கி வச்சுருக்கீங்க. இதில் போட்டிருந்தது நல்லா இருந்தது. அதனால் வந்து அந்த கலரை வச்சு சொல்கிறதுன்றது எனக்கு புரியல. அதாவது இன்றைக்கி சமூக ஊடகத்தோட அந்த ஒரு தாக்கம் என்பது தவிர்க்க முடியாததாகி போச்சு. மொபைல் பெனிட்ரேஷன் என்பது தமிழகத்துலேயும் இளைஞர் மத்தியில் ரொம்ப அதிகமாகி போச்சு. இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்க, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற வேலையை வந்து ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுக்கும்.